100 டே சேலஞ்சில் இன்னைக்கு டே 11 வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து ஃபுல் பாடி ஹீட் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இன்டென்சிட்டி ஒர்க் அவுட். ஸோ செமையாக ஸ்வெட் ஆயிருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கேலரி எவ்வளோ பேர்ன் ஆயிருக்குன்னு பார்த்துடலாமா? 32 மினிட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 191 கேலரி வந்து பேர்ன் ஆயிருக்கு. டே 11ல் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 74.15 இருந்துச்சு. நேற்று வந்து 74.20 இருந்துச்சு. ஸோ பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுதா என்னன்னு சொல்லிட்டு. ஹாய், இப்போ வந்து ஒர்க் அவுட் முடிஞ்சு வெயிட் செக் பண்ணி பார்த்துருப்போம். 74.15 இருக்கு. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் நம்மளுக்கு ஃபேட்டு தான் கம்மியாக போகிறதுனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மியாகும். ஸோ வந்து கன்சிஸ்டன்சியோட பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு சூப்பரான மேஜிக்கல் ட்ரிங்க் தான் நான் பேச போகிறேன். ஒயிட் பம்ப்கின் ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு, அப்புறம் டாக்ஸிக்கான அழுக்குங்களா, குடல்ல இருக்கிற அழுக்குங்க எல்லாமே வந்து கிளீன் ஆயிடும் சொல்லியிருக்காங்க. 21 டேஸ் இதை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் நான் டே 1 வந்து நான் பம்ப்கின் ஜூஸ் தான் எடுத்துக்க போறேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஸோ நீங்க வந்து இந்த பம்ப்கின் ஜூஸ் எடுத்துக்கிறீங்கன்னா நல்லா, நான் சொல்றேன்னு எடுத்துக்க வேண்டாம். நீங்க வந்து ரிசர்ச் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு அப்புறம் வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அப்புறம் ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கவங்க இதை வந்து நீங்க சாப்பிடாதீங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிற பட்சத்தை வந்து நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம், ஆஸ்துமா ப்ராப்ளம் வந்து இன்னும் வந்து சீரியஸா மாறிடும். ஸோ அதனால வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா, அதாவது சைனஸ் ப்ராப்ளம் இல்லாதவங்க வந்து கண்டிப்பா தாராளமா தினமும் எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இது வந்து நான் அப்படியே வந்து சீட்ஸோட யூஸ் பண்ணியிருக்கேன். தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுல வந்து நான் சீட்ஸோட யூஸ் பண்றேன். ஸோ வந்து அப்படியே நம்ம சீட்ஸோட போடும்போது நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா சீட்ஸ்ல தான் ஃபுல்லா சத்து இருக்கு, ஃபைபர் இருக்கு. ஸோ அதனால வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி, அதாவது ஜாரியில போட்டு கொஞ்சமா தண்ணி போட்டு மிக்சியில் அடிச்சு ஜூஸ் மாதிரி எடுத்துக்க போறேன். அப்புறம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இது வந்து செட் ஆகாது. ஸோ நல்லா இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஜூஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ அளவு வந்திருக்கு. இதான் எனக்கு டே 1 இந்த ஜூஸ் நான் எடுத்துக்க போறேன். ஸோ 21 டேஸ் நான் கண்டினியூ பண்ணிட்டு எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லி நான் சொல்றேன். உங்களுக்கு சிவியரான ப்ராப்ளம் இருந்தால் இதை நீங்க எடுத்துக்காதீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், ஆஸ்துமா ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த ஜூஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இதான் டே 1. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்பாயா எடுத்திருக்கேன். இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் கொய்யாப்பழம், அப்புறம் ஒரே ஒரு சப்பாத்தி, கேரட் இன்ஃபியூஸ் பண்ண சப்பாத்தி, அப்புறம் வந்து அவரைக்காய் பொரியல், வெள்ளரிக்காய், 2 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ இதான் இன்னைக்கான லஞ்ச் பிளேட். ஸோ மாடியில் வந்து நடக்க வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம 10,000 ஸ்டெப் ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணல. இனிமேல் தான் வந்து நடந்து முடிக்கணும். ஸோ நீங்களாம் நடந்துட்டீங்களான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் எல்லாமே கரெக்டாக பண்றேன், ப்ராப்பரா பண்றாங்க, டயட் எல்லாம் கரெக்டா பண்றாங்கன்னா உடம்பு டயர்டா இருக்கு அப்படின்னா, இத்தனை நாள் நம்ம ஒரு ரொட்டீன்ல வந்திருப்போம். நம்ம பாடி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பழகி இருக்குங்களா. இப்போ வந்து நம்ம புதுசா ஒண்ணு பண்ணும்போது, டயட்டோ ஒர்க் அவுட்டோ ஏதோ ஒண்ணு பண்ணும்போது நம்ம பாடி வந்து என்ன சம்மந்தம் இல்லாதெல்லாம் பண்றானே அப்படின்னு சொல்லி, ஸோ அதனால வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால வந்து நம்ம பாடி வந்து செட் ஆகுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அப்படிதான் கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரொட்டீன் வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆயிடும். ஸோ அதுக்காக நீங்க ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அதை கரெக்டா ஸ்லீப் மட்டும் கரெக்டா பார்த்துக்கோங்க. நம்ம டயட் ஒர்க் அவுட் எல்லாமே வந்து கரெக்டா ப்ராப்பரா ஒர்க் ஆகணும்னா நம்ம ஸ்லீப் வந்து கரெக்டா இருக்கணும். தூக்கம் வந்து 8 மணி நேரம், குறைஞ்சது 8 மணி நேரம் வந்து தூங்கிடுங்க, மறந்துடாம. ஸோ இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிடும். ஸோ இன்னைக்கு தான் நானும் வந்து ஜூஸ் குடிச்சிருக்கேன், அந்த வெள்ளை பூசணி ஜூஸ். ஸோ இன்னைக்கு டே 1ல இருந்து அதை ஆரம்பிச்சிருக்கேன். டே 1 21 முடியும் போது நம்மளுக்கு அதனால ஏதாவது ரிசல்ட் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் டின்னர் வந்து 6க்குலாம் முடிச்சிருவேன். இன்னைக்கு வந்து அவரைக்காய் பொரியல் மதியம் வச்சது, அப்புறம் ஒரு சப்பாத்தி, கொஞ்சமா வெள்ளரிக்காய். இன்னைக்கான 10,000 ஸ்டெப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 627 கேலரிஸ் வந்து பேர்ன் ஆயிருக்கு. ஸோ டே 11 வந்து நம்ம சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நோட் பண்ணிடலாமா? ஸோ டே 11 வந்து முடிஞ்சிருச்சு. நான் இன்னைக்கு வந்து புதுசா ஒரு ஜூஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு நான் ரிசல்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களை நான் டே 12ல பார்க்குறேன். பை.